ஜனநாயக மக்கள் கழகம் திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திருப்பூர் மாவட்ட தலைவர் ஆர் கண்ணன் தலைமை, திருப்பூர் மாவட்ட கழக பொருளாளர் குமரேசன் மற்றும் திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் பிரகாஷ். திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஜனநாயக மக்கள் கழகம் நிறுவன தலைவர் ஏசி அசோகண்ணன் அவர்களும், கழக நாமக்கல் மாவட்ட தலைவர் ஜே மூர்த்தி, கழக ஈரோடு மாவட்ட துணைத் தலைவர் வி லோகநாதன், கழக மாவட்ட துணைச் செயலாளர் சி சசி மற்றும் கழக உறுப்பினர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இங்கி வந்தது. தற்போது தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடும் அபாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து தவிக்கிறார்கள். அந்த தொழிற்சாலைகள் அனைத்தும் மீண்டும் செயல்படுத்த மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஜனநாயக மக்கள் கழகம் வலியுறுத்துகிறது. மற்றும் ஜனநாயக மக்கள் கழகம் திருப்பூர் மாவட்ட மாநாடு நடத்துவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவர் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுனால சட்டத்தை எழுதி எல்லா கையில கொடுத்துட்டாரு, காங்கிரஸ் ஆட்சி கையில. அப்போ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு 10 வருஷம் போதும்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திருந்தாக்கா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 ஏக்கரா விவசாய நிலம் கிடைச்சிருக்கும். எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 1 ஏக்கரா ஒரு குடும்பத்துக்கு. ரேஷன் கார்டு வந்து 5 ஏக்கரா விவசாய நிலம். அப்படி இல்லைன்னு சொன்னா குடும்பத்துக்கு கவர்மெண்ட் வேலை இப்படி கிடைச்சிருக்கும். அப்ப அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனிகளையும் வந்து 500க்கும் 300க்கும் 400க்கும் அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் இடம் இருக்குது, அவ்வளோ இடம் இருக்குது. இந்தியா முழுசும் அவ்வளோ பூமி இருக்குது. ஐயா அம்பேத்கர் சட்டத்தை எழுதியிருக்காரு. ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு 5 ஏக்கரா, ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை. அப்படி குடும்பத்துக்கு எல்லா உயிரினங்களும் சரிசமமா வாழணும்னு சொல்லிதான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி ஐயா சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்துருக்காரு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகளை, அதாவது மக்கள் வாழ்றதுக்கு, நம்ம வாழ்றதுக்கு, இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லா சுதந்திரமும் சட்டத்தை எழுதியிருக்காரு. எல்லா சுதந்திரமும் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனா இதுல ஏற்றத்தாழ்வுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை ஜாதி, ஏழை நீ ஒரு தாழ்ந்த ஜாதி, நீ உயர்ந்த ஜாதி, ஏழை பணக்காரன், இப்படின்னு நிறைய பாகுபாடுகளை பிரிச்சு நம்ம மக்கள் அடிமையா வச்சிருக்காங்க. இந்த அடிமை சங்கிலியை வந்து உடச்செறிவதற்கு இங்க எந்த கட்சி தயாரா இல்லை. ஆட்சிக்கு வரணும்னு சொன்னா, கூட்டத்தை திரட்டணும்னு சொன்னா பணம் கொடுக்குறாங்க. 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க, 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க. கூட்டத்துக்கு போனோமா 200 ரூபா பணம் கொடுக்குறாங்க, லாரியில் ஏற்றி விடுறாங்க, ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்துறாங்க, ஒரு பிரியாணி கொடுத்துறாங்க. இதுக்கு நம்ம மக்கள் பூரா வந்து லாரியில போறது, ஓட்டு போறது, இதே பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளை வந்து அப்படியே வச்சிருக்காங்க. ஓட்டு போடுற வரைக்கும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஓட்டு போட முடிஞ்சு அடுத்த திருப்பி பார்க்க மாட்டாங்க. ஒரு கவுன்சிலராகவோ, ஒரு சேர்மேனாவோ, ஒரு நகரமன்ற தலைவராகவோ, ஒரு எம்எல்ஏவோ, எம்பியோ, மந்திரி யாரையும் நம்ம கிட்ட பார்த்து நம்ம குறைகளை தீர்க்கறதுக்கு முடியாது. எந்த கட்சிக்கு எல்லாம் வாய்களையே வந்து பேசுவாங்களே ஒழிய மக்களுடைய பிரச்சனை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாது. திருப்பூர் மாவட்டங்கிறது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே குட்டி ஜப்பான் என்ன சொல்லுவாங்க, திருப்பூர் மாவட்டம் குட்டி ஜப்பான். உலகத்துல அவ்வளோ பெரிய தொழில் வளமான உருவான கம்பெனி மாநகரம் இது, மாவட்டம் இது. அதாவது ஜவுளித்துறையில முதன்மையான மாவட்டம் திருப்பூர். அவ்வளோ இந்தியாவில் உள்ள அத்தனை மொழி பேசக்கூடியவர்களும் வேலை செஞ்சாங்க. இந்தியாவில் அத்தனை மொழி பேசுறவங்களும்